தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் சீசன் என்கிற ஒரு தலைப்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சீசனுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது, தேவனை நேசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, அன்புள்ளவனாக இருக்க வேண்டும் அல்லது ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று அன்பை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவது, தேவனுக்காக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது ஆபேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கே அங்கீகரிக்கிறார். ஆண்டவருக்காக முதல் ரகத்தை அவன் கொடுக்கிறான். அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். தேவன் கொடுத்ததை தேவனுக்காக முதலிடத்தை அவன் கொடுக்கிறான். இங்கே ஏழை விதவையை பார்க்கிறோம். லூக்கா 21வது அதிகாரம் 2-4 நான் வாசிக்கும் போது, எல்லாரும் தன்னிடம் இருக்கிறதிலிருந்து போடுகிறார்கள், பரிபூரணத்திலிருந்து போடுகிறார்கள். ஆனால் அந்த ஏழை விதவை தன்னிடம் இருந்த 2 காசையும் காணிக்கை பெட்டியிலே போடுகிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஏழை விதவையை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அர்ப்பணத்தோடு ஆண்டவர் என்னுடைய தேவையை சந்திப்பா, என் தேவையெல்லாம் அவர்தான் என்று சொல்லி எல்லாத்தையும் போட்டு விடுகிறதை நான் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை நம்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை மறந்து விடுகிறோம். நாம் ஆசீர்வாதத்தை தந்தவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை அவரிடம் நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நாம் கொடுக்கும்போது தான் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். நாம் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய விசுவாசம் வளர்கிறது. நாம் நன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுக்காக கொடுக்கிறோம். நம்முடைய விசுவாச வளர்ச்சிக்காக கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான சீஷன் என்பவன் தேவனுக்காக முதன்மையான கனியை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இயேசுவோடு இணைந்து இருக்க வேண்டும். அவன்தான் உறுதியான சீஷனாக இருப்பான். அப்படியாப்பட்டவனை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா குணாதிசயங்களோடு காணப்பட வேண்டும் சீசன் என்பவன். ஆமேன். தொடர்ந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.